இப்போ வந்து உங்களுடைய ட்ரீம், அதாவது இந்த சைக்கிளிஸ்ட்ங்கிற ட்ரீம் எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தைக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஆமாமா. ஸோ முன்னாடி வந்து ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட் இருந்ததா? இந்த சைக்கிள் ட்ரீம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஓகே. ஐ திங்க் அதுதான் என்னோட யூனிக்னஸ் நெனைக்கிறேன். எனக்கும் ஸ்போர்ட்ஸ்க்கும் சம்மந்தமே இல்ல. நான் இன்ஃபேக்ட் ஸ்கூல்ல படிக்கும்போது டான்ஸ், மியூசிக் அந்த மாரி இதுல தான் ஃபீல்ட்ல தான் இருந்தேன். எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா என்னன்னு கூட தெரியாது. ஈவன் அந்த ஃபிட்னஸ் கூட என்னன்னு தெரியாது. ஸோ குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் தான் முதல் பையனை வந்து ஸ்கூல்ல போய் விடுறோம்ல. ஸோ அப்போ வந்து ஒரு கான்ஷியஸ்னஸ் வரும். என்னது இது? நம்ம இன்னும் ஓவர் வெயிட்டாவே இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அப்படிதான் என்னோட 2வது குழந்தைக்கு அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு யோகா கிளாஸ் போகும்போது அங்க இருக்க அந்த யோகா டீச்சர் வந்து ஷீ இஸ் அ சைக்கிளிஸ்ட் பை ஹர் செல்ஃப். ஸோ ஒன் டைம் வந்து ஷீ ஆர்கனைஸ்ட் ஆல் விமன் ரைட். ஸோ அந்த விமன் ரைடுங்கிற அந்த ஒரு சேஃப்டி நெட் வந்து தட் மேட் மீ லைக் சரி ட்ரை பண்ணலாமா, புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாமா, சைக்கிளிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு ரெண்டட் சைக்கிள் எடுத்து ஓட்ட ஆரம்பித்தேன். அப்படிதான் நான் வந்து சைக்கிளிங்கில் வந்து ஐ ஸ்டார்டட். ஓகே. ஸோ வந்து நிறைய ஸ்போர்ட் இருக்கு. வை ஸ்பெசிஃபிக்லி சைக்கிளிங் மேம்? லைக் நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்கல்ல நிறைய ஸ்போர்ட்ஸ், அதுல சைக்கிள் இல்ல என்னன்னா நான் அதை சொன்ன மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வெயிட் லாஸ். ஸோ அப்போ வந்து ஜும்பா போவோம். ஐ மீன் என்ன பண்ணுவோம், ஜிம்முக்கு போய் சேருவோம். அது ஜிம் வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு எதுக்கு போறோம், ஏன்னோ பெருசா ஒன்றும் ஒரு நம்ம சைட்ல இருந்து அந்த ஒரு ஊக்குவம் இருக்காதுல்ல. அப்புறம் ஜும்பா இருந்தது, அப்புறம் யோகா. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபிட்னஸ் இதுதான் நான் பார்த்தனே வெளியே. என்ன உடம்பு இழைக்கிறது இது ஒன்று தான் எனக்கு ஒரு கோலா இருந்தது. நான் ஸ்போர்ட் வைஸா நான் போகல. அஃப்கோர்ஸ் வந்து அப்போ வந்து ரன்னிங் தான் இன் ட்ரெண்ட் இருந்தது. ஆனா எனக்கு வந்து வீட்டுக்கு வெளியில போய் எனக்கு ரோட்ல நடக்கிறதே ஒரு கான்ஷியஸான ஒரு ஃபீலிங். இதுல நான் வந்து ஜாக் பண்ணணும்னு ஆரம்பிக்கணும்னா கூட எப்படி நான் பண்ணுவேன்னா, சுத்தி பார்ப்பேன். யாராவது பார்க்குறா, யாருமே அந்த தெருவில் இல்லைன்னா லைட்டாக ஜாக் பண்ணுவேன். அங்கேருந்து ஏதாவது ஒரு சைக்கிள் வந்தால் கூட அப்படியே நான் அந்த அளவுக்கு ஐ வாஸ் வெரி வெரி கான்ஷியஸ். அப்போ இந்த சைக்கிளிங் பண்ணும்போது சைக்கிளில் ஏன் எனக்கு ஐ கண்டினியூட் வாஸ், அது என்னன்னா நீங்க ஓட்டுறீங்க அப்பயும் இப்படின்னு ரோட்ல நிக்கிறவங்க இப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா நம்ம வந்து ஹெல்மெட் போட்டிருப்போம். நம்ம அவங்கள தாண்டி போயிடுவோம். ஸோ ஒரே இடத்துல நம்ம நிக்கல. ஸோ அந்த அளவுக்கு நான் கான்ஷியஸான ஒரு ஸ்பேஸ்ல தான் இருந்தேன். ஸோ அப்படிதான் எனக்கு சைக்கிளிங் ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆச்சு.